இந்த பாலை ஒரு டம்ளர் குடிச்சோம்னா நம்ம சொல்லி முடிஞ்சது. எனது ஒரு டம்ளர் பால் உயிர் எடுக்குமா அப்படின்னு கேட்டா, இந்த குறிப்பிட்ட ஒரு விலங்கோட பால் நம்ம உயிருக்கே ஆபத்தானது. ஏன் இந்த பால் அப்படி உயிருக்கு ஆபத்தை விளைவிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விலங்கோட பால்ல ரொம்ப ரொம்ப அதிகபட்சமான கொழுப்பு இருக்கு. அதாவது 35% இருந்து 40% அளவுக்கு இந்த பால்ல கொழுப்பு தான் இருக்கு. இதுவே நாம குடிக்கிற நார்மலான மாட்டுப்பால்ல பாத்தீங்கன்னா 3% இருந்து 4% தான் கொழுப்பு இருக்கும். இப்படி இவ்வளவு அதிகமான கொழுப்பை நம்ம உடலால ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால இது நம்மளுடைய கணையத்துல வீக்கத்தையும் அலர்ச்சியையும் ஏற்படுத்துமா. இந்த கணைய அலர்ச்சி அப்படிங்கிறது ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷனா. இதுக்கப்புறமா உள்ளுறுப்புகள் எல்லாத்தையுமே செயலிழக்க வச்சு மரணம் வரைக்கும் கொண்டு போயிருமா. இது எந்த விலங்கோட பால் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிக்கரடியோட பால். பனி பிரதேசத்துல இது வாழ்றதுனால இதோட குட்டிகளுக்கு அதுங்களோட உடம்ப சூடா வச்சுக்க அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அதை தான் தாய்க்கரடி தன்னுடைய அதிகமான கொழுப்பு இருக்கிற பால் மூலமா கொடுக்குது. ஆண்ட்ரூ டெரோச்சர் அப்படிங்கிற ஒரு பனிக்கரடி ஆராய்ச்சியாளர் தான் பனிக்கரடிட்ட பாலை கறந்து இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காரு. அது எப்படிடா பனிக்கரடிட்ட போய் பாலை கறந்தாரு, ராமராஜன் மாதிரி பாட்டு பாடியா அப்படின்லாம் கேட்காதீங்க. மயக்க ஊசி போட்டு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணிருப்பாங்க.